டெய்லி நீ ஹோட்டல் போயிட்டு வந்துருங்க. டெய்லி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து இத வாய் அடைச்சிக்கிட்டா இப்படி சாப்பிடணும். நாங்கள் இன்னைக்கு அவுட்டிங் போகிறோம். எங்கே அவுட்டிங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துக்கு ஏதோ இந்த சிங்கம் படம் போட்டிருக்கானுங்களாமே, முபாசான்னு சொல்லிட்டு. அதனால அந்த படத்தை வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்காக நாங்கள் பிளானு. சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்படி வந்து பசியோடு போய் உட்கார்ந்த இடம் தான் ஸ்ரீ சூர்யா ஹோட்டல், நம்மளுடைய ஃபேவரட் ஹோட்டல். அங்கே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. பிரியாணி சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் தியேட்டரில் வந்து பாப்கார்ன், அப்புறம் வந்து டாஃபி, காஃபி இதெல்லாம் பார்க்கும்போது ரேட்டு பிச்சுக்கிட்டு போகுது. இந்த 3 தான் வாங்கினோம், கிட்டத்தட்ட 500 ரூபா பக்கத்தில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை வந்து ரொம்ப நாள் கழித்து தியேட்டரில் அவங்க ஃபேமிலியோடு பார்த்தோம். அந்த வீடியோவும் இதில் கனெக்ட் ஆகுது. பட் தியேட்டருக்கு போனால் செலவுங்கிறது கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வாங்குறதுல தான் செலவு அதிகமாக இருக்குது. அதை நிறைய தடவை நாங்களும் ஃபீல் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு முறை அப்படி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு. சினிமாவை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் வந்தது தான் உயிர் காக்கும் உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் குமாரசாமி மண்டபத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து பியூர் வெஜ்ஜு, அதுவும் இயற்கை முறையில் விளையக்கூடிய காய்கறிகள் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த உணவு திருவிழாவை நடத்துனாங்க. பட் என்ன வருத்தம் அப்படின்னா, அசைவ பிரியர்கள் கூடுற கூட்டத்தில் 1% கூட இங்கே கூட்டமே இல்லை. அது வருத்தம் தான். ஏன்னா அசைவ உணவு திருவிழா நடத்துச்சுன்னா அத்தனை கூட்டங்கள், அதாவது கடைசியில் பாக்கு மட்டும் தான் கிடைக்குது அப்படிங்கிற பஞ்சாயத்துலாம் ஓடிச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அவ்வளோ சுவையான உணவு, இயற்கை முறையில் விளைந்த காய்கறிகள் மூலமாக, அதாவது நிறமூட்டிகள் அது இதுன்னு எதுவுமே சேர்க்காம அவ்வளோ சுவையான உணவை மிக மிக குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டு. ஆனால் ஏன் மக்கள் இங்கே வரல? 3 நாளாக நடந்திருக்குது. ஆனால் மக்கள், நாங்கள் கடைசி நாள் தான் போனோம், ஆனால் மக்கள் யாருமே இங்கே வரல அப்படிங்கிற வருத்தம் இருந்துச்சு. அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்கள்ட்ட போய் இதை பற்றி நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை கூட்டம் வருங்க, நாங்கள் ஒரு 7:30 மணிக்கு போனோம், ஆனால் அதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வரும்போது பெரிய அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் ஃபேமிலியோடு போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி உணவு திருவிழாக்கள் வந்து நடக்கணும். சைவ உணவுகள் வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும். Take it.